எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச விஷயங்கள் என்ன, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ஃபார்மிங்கில் பண்ணுவாங்க. ஃபார்ம் அல்லது விவசாய நிலம் மாதிரி வாங்கி அது மூலமாக வருமானத்தை பெருக்கிறது என்ன வழி அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இப்போ காமனாக இருக்கக்கூடிய டாபிக் அது கோல்டு இருக்குது. கோல்டு ஆண்டாண்டு காலமாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் கொரோனாக்கு அப்புறம் பல பேர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, டைரக்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் தெரியவே தெரியாது. ஏன்னா பல பேர் பல விதமான தொழிலில் இருப்பாங்க, அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். இப்போ என்னோடய வேலை பார்த்திங்கன்னா ஐடியில் நெட்வொர்க் இன்ஜினியரிங்காக இருக்கேன். ஸோ நான் என்னோடய ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்கிங்கில் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அது விஷயமாக இது பண்ணிக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் எனக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் உண்டான காமனான விஷயம். ஸோ ஃபஸ்ட் திங், இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி நம்ம செய்யணும். பொதுவாக நம்ம எல்லாருமே பிளான் பண்ணி செய்கிறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அதை அப்படியே நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்களே, அது என்ன சொல்கிறாங்க, அது விஷயம் நம்மளுக்கு செட் ஆகுமா, கரெக்டாக வருமா, அது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். பிளைண்டாக நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் ஏமாற்றம் தான் இருக்கும். அதனால தான் நான் கரெக்டான விஷயங்கள் சொன்னால் கூட அதை நம்ம தப்பாக செய்கிறதுனால அந்த விஷயம் தப்பாகவே இது வரதுனால தான் நம்ம பல பேர் சொல்கிறோம், இல்லைப்பா இது தப்பான இன்வெஸ்ட்மெண்ட், நான் அதை ஏமாந்துட்டேன்னு சொல்கிறோம். ஆனால் என்ன விஷயம்னா நம்ம அக்செப்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயம் நம்ம தப்பாக தான் செஞ்சுருக்கோம், அதனால தான் அது தப்பாக போயிருக்குங்கிறது அக்செப்டன்ஸ் நமக்குள்ளே கிடையாது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயம்னாலும் ஃபஸ்ட்டு திங், யார் என்ன சொன்னாலும் சரி அந்த விஷயம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃபாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான ஒரு அட்வைசர்கிட்ட நம்ம போகணும். ஃபஸ்ட்டு திங், ஃபினான்ஷியல் அட்வைசர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மெயின் ரோல் பண்ணுறாங்க. அது அவங்களோட ப்ரொஃபஷன். நம்ம அவங்ககிட்ட போகணும், நம்மளோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லணும். நம்ம என்ன வேலை செய்கிறோம், நம்ம வருமானம் என்ன, நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா இல்லையா, நம்ம தேவைகள் என்னங்கிற விஷயத்த ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போயிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக ஒத்து போகுமா என்னங்கிறத ஃபஸ்ட்டு திங் நம்ம பிளான் பண்ணிக்கணும். இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு திங், ஒருத்தர் மேரேஜ் ஆகிருந்தா அவங்க ஒய்ஃப் கிட்ட இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்ட கிளியராக டிஸ்கஸ் பண்ணி இதை நான் பண்ண போகிறேன், இதை நான் இப்படி செய்ய போகிறேன், இந்த மாதிரிலாம் இருக்குது இப்படிங்கிறத விஷயத்த கடைசியாக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதிக்கு நம்ம யாருமே யார்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறதே கிடையாது. கேட்டால் நான் எதுக்கு அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும், இது என்னோடய டிசிஷன், என்னோடய மணி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம இந்த வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உலகத்தில் ஒரு ஃபேமிலிங்கிறது ஃபஸ்ட்டு திங் நம்மளை பெற்றவங்க, அதுக்கப்புறம் நம்மளோட நம்பி வந்த நம்மளோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் நம்மளோட பிள்ளைங்க. இவங்க எல்லாருமே நம்மளோட டிபெண்டன்ட். நாம் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக்கு கூட இவங்க எல்லாரையும் பாதிக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு திங் அவங்கள டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் செய்யுங்க. எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பித்து அந்த அமௌண்ட்டை நம்ம கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக பண்ணி ஹேபிட் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நான் பெரிய அமௌண்ட்டில் போகிறேன், பெரிய அமௌண்ட்டில் செய்ய போகிறேன், அவங்க சொல்லிட்டாங்க நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு திங், நம்ம சின்ன அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிங்க, மாதம் செய்யுங்க. அப்படி செய்யக்கூடிய விஷயத்த கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், கடன் ரொம்ப ரொம்ப இருக்கவே கூடாது. இதில் கடன் வாங்கி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யாதீங்க. உங்கள் கடனும் சரி, ஒரு 100 ரூபாயில் உங்கள் வருமானம் வருதுன்னா கடன் 20 ரூபாய்க்கு மேலே இருக்கவே கூடாது. கடன் எந்த அளவுக்கு அதிகமாகிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஏன்னா வருமானம் வருதோ இல்லையோ மாதம் நீங்கள் வாங்கின கடனுக்கு உண்டான காசை நீங்கள் கட்டி தான் ஆகணும். கடனால் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. நம்ம டெய்லி படிச்சுட்டு தான் இருக்கோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போங்க, அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத அவருக்கு சொல்வார். அதை பேஸ் பண்ணி உங்களோட பிளானிங்கை உங்கள் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி செய்யுங்க.